வெல்கம் டு ஹாட் காஃபி. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு புது கம்பேரிசனோட வந்துருக்கோம். எதுனா புதுசா யோசி. என்ன சார்? புதுசா யோசி. அது என்னென்னா நம்ம வந்து ஒரு 2 மைக்ஸ் வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து அந்த ஒயரோடு போட்டிருந்தேன், இன்னொன்று ஒயர்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ரெண்டில் எது வந்து பெஸ்ட்டு, எது வந்து கரெக்டாக கிளியராக கேட்குது, ஆடியோ டெஸ்ட்லாம் பார்க்கலாம். அதுக்காக பழைய மைக்கை மறந்துடும் நினச்சிடாதீங்க. மறந்துட்டியா? என்னோட ஃபர்ஸ்ட் மைக். ஸோ இது வந்து செகண்ட் மைக். ஸோ வந்து இது வந்து என்னோடய பர்த்டே கிஃப்டாக கிடச்சிது. ஸோ வந்து நான் திறந்து பார்க்குறேன். அன்பாக்சிங் வீடியோ. கேட்டிங் கேமராமேன். ஓகே, நான் வந்து இந்த பாக்ஸோட இப்படி இழுத்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஏர்பாட் பார்ட் 2 பெருசு மாதிரி இருக்குது. ஸோ லெட்ஸ் ஓப்பன் இட். கொஞ்சம் கஷ்டமாக போல எடுக்க. இது அண்ட் திஸ் ஒன். ஸோ இது வந்து என்னன்னா, நம்ம வந்து இதை வந்து அந்த சார்ஜர் போட்டோம் அந்த இடத்துல போட்டோம். இது டைப் சி. இருங்க, நான் வந்து இப்போ போட்ட மாட்டேன், எனக்கு நான் இதையும் ஆன் பண்ணேன். ஸோ வந்து நம்மளுக்கு டோட்டல் லைக் நம்மளுக்கு வந்து மொத்தமாக 2 மைக் இருக்கு. அது வந்து அங்கே நம்ம கேமராமேன் போட்டிருக்காரு. ஸோ செகண்ட் வந்து நான் வந்து நல்லா போட்டிக்கிறேன். ஓகே, இது வந்து ஒயர்லெஸ். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேச. இது வந்து கேட்குதான்னு தெரில. ஒரு ஆடியோ டெஸ்ட்டு நான் வந்து எடிட்டிங் பண்ணும்போது தான் பார்க்க முடியும். ஸோ வந்து ஹலோ கேட்குதா. இது வந்து செகண்ட் மைக். இது செகண்ட் மைக்கோட ஆடியோ. மூதேவி டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. செகண்ட் மைக்கோட ஆடியோ. ஸோ ஃபஸ்ட்டோட ஆடியோ இப்போ வந்து நம்ம பேசிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு மைக்கு. ஸோ வந்து இது எனக்கு ஒன்றும் இதோட ஆடியோ கேட்கல. ஸோ நான் சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்கேன். அந்த செகண்ட் மைக்கோட கிளிப்பாக கேட்டேன். பயங்கரமாக இருந்துச்சு சவுண்டு. லைக் எப்படின்னா, இப்போ நான் ஹே போகோஸ் வெல்கம் டு ஹாட் காஃபின்னு சொல்லும் போது எப்படி வந்து அவ்வளோ சத்தமாக கேட்கலையோ, அதை விட டபுளாக பயங்கரமான ஒரு சத்தமாக வந்து எனக்கு வந்து நல்லா கேட்டுச்சு. ஸோ இது வந்து எனக்கு வந்து இன்னும் தெரியல. நான் அந்த ஃபோட்டேஜை பார்த்துட்டு நான் சொல்கிறேனே. ஹலோ கைஸ், நான் திருப்பி 2 ஃபோட்டேஜை பார்த்துட்டு நான் கம்பேர் பண்ணி சொல்லிட்டேன் நான் எது எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அது கேமரா பண்ணி தெரிய சொன்னேன் எதை சூஸ் பண்ண போகிறோன்னா செகண்ட் மைக். பிகாஸ் அதோட ஃப்ளெக்சிபிள் எனக்கு வந்து லைக் சொன்னாங்க, லைக் வந்து ஈஸியாக இருக்கு எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மைக்கில் வந்து நான் கிட்ட வச்சு பேசினாலும் சத்தமாக கேட்கும். இது வந்து நான் லைக் இப்போ நான் சட்டையில் பண்ணாலே போதும், எனக்கு வந்து நான் எது வேணாலும் பேசினாலும் நல்லா கேட்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ எனக்கு அது வந்து ஈஸியாக இருக்குது. அட் த சேம் டைம் வாய்ஸ் ரொம்ப சத்தமாக கிளியராக கேட்குது. ஸோ இதில் இன்னொன்று அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த மைக்கு நீங்கள் அந்த ரிசீவர் நீங்கள் ஒழுங்கு போட்டோன்னே ஒருவேளை இந்த மைக்கு சார்ஜர் குறைஞ்சிருச்சு, இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஃபோனோட பேட்டரி குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு லைவில் போயிட்டுருக்கீங்க, குறைஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட பவர் பேங்க் எடுத்து நீங்கள் இந்த சார்ஜர் எடுத்து கனெக்ட் பண்ணி இந்த ரிசீவரில் ஒரு டைப் சியோட கேபிள் இருக்கும். ஸோ நீங்கள் அது உள்ளுக்கு வந்து நீங்கள் நல்லா அதை வந்து நீங்கள் வந்து உள்ளுக்கு போட்ட உடனே அந்த மைக்கோட அதோட சார்ஜர் ஏறும். அட் த சேம் டைம் உங்கள் ஃபோனோட சார்ஜரும் ஏறும், லைக் அதோட பேட்டரி ஏறும். ஸோ வந்து இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு மைக் நான் இங்கே பார்த்தது இல்லை. ஏன்னா ஸோ ஐ ரியலி லைக் இட். ஃபர்ஸ்ட் மைக் பேட்டரி இல்லைன்னு கேட்டிங்கன்னா, பெட்டர் பட் வந்து கிளியராக வாய்ஸ் கேட்குது. ஆனால் இது வந்து நான் கிட்ட வச்சு பேசினா கேட்குறது தவிர இது ஈஸியாக இல்லை. நான் போட்டோன்னு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் வந்து உங்களோட என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ல பண்ணுங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அட் த சேம் டைம் அடுத்தது என்ன கேஜெட், அடுத்தது என்ன ஃபுட் வந்து கம்பேரிசன் பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம பண்ணுவோம். 20 லைக்ஸ் வரட்டும், நம்ம வந்து அதை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.